ஆளாளுக்கு ஒரு நீங்க ரெண்டு பேரும் ஒரே லைட்டா. ஹாய் கேபிஎஸ் ஃபேமிலி, இன்னைக்கான சண்டே vlog நியூ vlog வந்துட்டோம். நாங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க வந்து ப்ரூக்ஃபீல்ட்ஸ் போறோம். ஜாலியா சண்டே என்டர்டெயின்மெண்ட் பண்ண போறோம். ஆமா, எக்ஸாம் வச்சுட்டு ஊர் சுத்த வரேன். நானும் எக்ஸாம் வச்சுட்டு ஊர் சுத்த போறேன். சோ இன்னைக்கு எக்ஸாமே இல்லனா ஜாலியா இருப்பேன். எக்ஸாமே இவங்களுக்கு மட்டும். நாங்க இன்னைக்கு எதுக்கு போறோம்னு பாத்தீங்கன்னா, சிஸ்டர்குடி ஒரு Dress போட்டிருக்கா பாத்தீங்களா, அவளுக்கு வந்து இந்த Dress ரொம்ப பிடிச்சிருக்காமா. இது இந்த பேண்ட், இந்த டாப், இந்த டிஷர்ட் ரெண்டுமே நாங்க வந்து மேக்ஸ்ல தான் எடுத்தோம். அவளுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா லூஸா ரொம்ப சூப்பரா இருக்காமா. இந்த மாதிரி நாங்க வந்து நெக்ஸ்ட் மந்த் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு சொல்லியிருந்தோம்ல, மும்பைக்கு போறோம் நாங்க. சோ ட்ரெயின்ல போகும்போது அவளுக்கு இப்படி லூஸா போட்டாதான் கம்ஃபர்டபுளா இருக்குமாமா, ஜாலியா அப்பதான் குதிச்சு ஆடி விளையாட முடியுமாமா. குரங்கு மாதிரி எங்கெங்க ஓடிட்டே இருப்பேன். எனக்கு இந்த மாதிரி போட்டாதான் கொஞ்சம் எனக்கும் இந்த மாதிரி ஒரு பேண்ட் வேணும். அதனால இன்னைக்கு போய் அவளுக்கு ஒரு 2 பேண்ட், என்ன டிஷர்ட் கிடைச்சா டிஷர்ட் வாங்கிட்டு வர்றதுக்காக நாங்க ப்ரூக்ஃபீல்ட்ஸ் போறோம். அப்படியே நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு சுத்திட்டு, எனக்கு ஏதாவது Dress கிடைச்சிச்சுன்னா Dress வாங்கிட்டு வருவேன் நானு. உங்களுக்கு இன்னைக்கு நல்லா காசு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது 20 ரூபா, அப்புறம் 50 ரூபா, இவன் 100 ரூபாய்க்கு ப்ரமோஷன் ஆயிட்டாவ. அப்படியே இங்க வாங்க, உங்ககிட்ட நான் ஒரு சீக்ரெட் சொல்றேன். அடுத்த வாரம் எங்க பெரியமாக்கு பர்த்டே வருது. நவம்பர் 30 சண்டே. யாருக்கும் கேட்டக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. நெக்ஸ்ட் வீக் சண்டே. அது எங்க பெரியமா கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நாங்க ஆல்ரெடி ஆர்டர் போட்டோம். ஆனா அந்த கிஃப்ட் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள இருக்கு. நாங்க இப்ப ப்ரூக்ஃபீல்ட்ஸ் போயிட்டு அதையும் வாங்கிட்டு வந்துருவோம். பெரியமாக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரியமா மண்டையில 2 கொட்டு கொட்டி வீட்லயே உட்கார வச்சிட்டோம். நாங்க மட்டும்தான் போறோம் இன்னைக்கு. சாரி பெரியமா. பலமா எஸ் ஜாலி ஏ போங்க, கார் எடுங்க. அப்படியே கார்ல வரும்போது 2 பேரும் டமால் டுமில் டுமால்னு WWE மேட்ச் போட்டுட்டாங்க, ஃபைட் பண்ணியிருந்தாங்க. அதனால இப்போ 2 பேரும் சண்டை மட்டும் தான் போறோம், WWF எல்லாம் போடல. இப்போ வந்து 2 பேரும் இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி கை கொடு. 2 பேரும் இப்போ ரொம்ப கோவமா இருக்காங்க. இப்போ இவங்களை சமாதானப்படுத்தணும். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாதான் சமாதானம் ஆவாங்களாமா, KFC பர்கர் வாங்கி கொடுத்தாதான் சமாதானம் ஆவாங்களாமா. கையை பிடிச்சி இழுத்துருவியா? புடி அக்காவை. அக்கா கொடுக்க ரொம்ப ஓவரா பண்ணாதக்கா. அக்கா KFC பர்கர் வாங்கி கொடுத்தா ஓகேயா? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா ஓகேயா? உனக்கும் ஓகேயா? இனி இதுக்கு மேல இப்படி சண்டை போட்டீங்க அப்படியே இதை வச்சு அடிச்சிருவேன். எதுக்கு அழுகுற? 2 பேரும் பேசுங்க. இப்படி மூஞ்சி திருப்பி பேசிட்டு உட்காந்துருந்தீங்க, அவ்வளவுதான். பேசுங்கன்னு சொன்னேன். என் கையை பிடிக்காது, அவன் கையை பிடி. நாங்க வந்து சிஸ்டி குட்டிக்கு Dress, எனக்கு Dress எடுக்க வந்திருக்கோம். உனக்குலாம் Dress இல்ல, எனக்கு மட்டும் தான். அந்த மேக்ஸ்ல தான் எடுக்க போறோம். மேக்ஸ்ல போய் நான் பேண்ட் பார்க்க போறேன். எனக்கு பேண்ட், நைட் Dress பார்க்க போறேன். உனக்குலாம் ஒன்றும் வாங்கி தரல, எனக்கு மட்டும் தான் வாங்கி தர போறாங்க அப்பா. கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு அக்காங்க 2 பேரும் மைண்ட் சில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போ. கிட்கேட் அது பைத்தியம் சொல்றா, பைத்தியம் மாமா. 200 ரூபாய் என்கிட்ட 100 ரூபாயில இந்த ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால்ல என்ன வாங்க போறேன்னு நான் பார்க்க போறேன். இன்னைக்கு வந்து 100 ரூபாயில பிரம்லக்கா செலவு பண்ண போறா. 100 ரூபாயில வந்து சாப்பாடு காசுல சித்தப்பா தருவாங்க. சும்மா என்னோட சந்தோஷத்துக்கு நான் ஏதாவது 100 ரூபாய்க்குல வாங்கலாம். ஒரு இல்ல இப்படி ஒரு சந்தோஷமா கூட்டுறது வச்சுப்பா. அவ என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, செலவு பண்ணாதான் அவ வந்து பெரிய ஆளா இருக்காங்க. ஆமா, நான் 100 ரூபாய் இன்னைக்கு செலவு பண்ணி சாப்பிட்டேன், ஏன் காசுல செலவு பண்றேன்னு சொல்லுவா. என்ன ஒரு சாதனை பண்ண போறா. அப்படியே 100 ரூபாயில என்ன வாங்க போறேன்னு நான் பார்க்க போறேன். யோசி பாக்குறா. ஐயோ எந்த ஐஸ்கிரீம் வாங்கலாம், எப்படி பார்க்கலாம். 100 ரூபாயில பிரம்லக்கா அங்க 49 ரூபீஸ்ல 32 ரூபாய். எனக்கே ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. அங்க இருக்கு பாரு 42 ரூபீஸ். சீ அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன்ல, சின்ன குழந்தைங்க வாங்குறது. வாங்க ஒரு ரவுண்ட் எடுத்து வரோம். சாப்பிடுறது போலாம். கல்யாணத்துக்கு ஏத்த மாதிரி கலர்ல நெயில் பாலிஷ் வாங்கிப்போமா? வீட்ல இருக்கே நெயில் பாலிஷ் யாப்ட இருக்கு. நியூட் ஷேட் நல்ல சூப்பர் கலர்ல வாங்கிப்போம். பாருங்க, அன்னபூர்ணா ரோஸ் மில்கோட லிப்பம். ஓ இது அதுவா? எஸ். இது வந்து லிப்பம் போட்டோம்னா காபி குடிச்ச மாதிரி இருக்கும். ரோஸ் மில்க் குடிச்ச மாதிரி இருக்கும். அன்னபூர்ணா ரோஸ் மில்க் அது.
ஸ்மெல் வருதா? என்ன சொல்லுது? ஃபில்டர் காஃபி பீன்ஸோட ஸ்மெல் வருது. வருதா? இதுலயே ரோஸ் மில்க் ஸ்மெல் வருது. எனக்கு இப்போ இத வந்து நான் வந்து போட்டு பார்க்க போறேன். காஃபி ஸ்மெல் வருதுல? சும்மா வயிறு பசிக்குது. எடுத்து போடணும். மில்க் இத நான் காஃபி அவர் ரோஸ் காஃபி ஸ்மெல் என்ன வருது எனக்கு? ஹாய் சார். ஹாய் ஹாய் சார். Unplugged fun mode on. ஓகே ஓகே. இப்போ இது விளையாடலாமா ஒரு வாட்டி? பைசா தன்மை இருக்கு. அப்பா ஸ்பீக்கர் ஆன் பண்ணி வச்சிட்டாங்களா? சவுண்ட் கேக்குது. மழை வர மாதிரி தான் சவுண்ட். அக்காங்க ஆமா அந்த தெரு ஐஸ்கிரீம் டும் 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 டும். பாத்துக்கலாம். உள்ள இருக்கோம் நாங்க. மழை எங்களுக்கு தெரியல. இவங்க கேட்கல எங்களுக்கு. ஹெவி ரெயின் வரும்போது வெயில் அடிச்சிட்டு இருந்தது. டக்குனு மழை வந்துச்சு. எடுத்து கொடுங்க, எனக்கு சாப்பிடணும். இத கட்டு கடை ஐபோன் வாங்கிட்டீங்களா? சிவா சரி வாங்கி தராதீங்க, உள்ள போய் சந்தோஷமா பாட்டு வரேன். வாங்க. எனக்கு ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ். ஹலோ. எஸ் ஐ அம் பாப்பு குட்டி. இது இதெல்லாம் வேண்டாம் எனக்கு. இதோ இதுதான் வேணும். இது இப்ப பாரு. சரி போ. வேற யூடியூப் எப்படி மாத்தணும்? எப்படியா? ஓ கையாலவே பண்ணலாமா? டேப் சிஸ்டி இது. வெயிட் करो வெயிட். இங்க கொடுங்க. இது பிரீமியர் இருக்கு. கேமஸ் ஜி. எஸ். பெரிய ஸ்கிரீன்ல வரேன்னு பாப்போம். அப்பா இங்க பாருங்க. அப்பா செமையா இருந்துச்சு எனக்கு. சித்தப்பா ஐபோன் டச்சுப்பா. ஐயா வீட்டுக்கு போகும்போது ஒரு கிலோ ஆப்பிள் தான் வாங்கிட்டு போனேன். இந்த ஆப்பிள்லாம் வாங்க முடியாது. ஸ்டார்பக்ஸ். நாளைக்கு வெளியே வேற காஃபில ஒரு காஃபி ஸ்டார்பக்ஸ் கப். See here ஸ்டார்பக்ஸ் கப். இங்க பாத்தீங்களா? பா சித்தப்பா எப்படி? இது எப்படிங்க? இது இப்படி குடிச்சு இப்படி குடிக்கிறோம். அதெல்லாம் ஒரு தனி ஃபீல் சித்தப்பா. என்ன சித்தப்பா இதுல தனி ஃபீல் ஆமா? அவங்க நார்மல் வாட்டர் பாட்டில குடிச்சாங்கன்னா ஃபீல் இல்லையாமா? ஸ்டார்பக்ஸ் இங்க பாரு பாப்பு குட்டி, உங்ககிட்ட காசு நிறைய இருந்துச்சுன்னா நீ ஸ்டார்பக்ஸ்ல போய் குடி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதுவே காசு மட்டும் கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம நேத்து அந்த மண்டபத்துல ஒரு காஃபி குடிச்சோம்ல திருப்பூர் குமரன், அங்க போய் குடி. எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சுல. அங்க போய் குடி. இல்லையா 1/2 லிட்டர் பால் வாங்கிக்க, நீயே காஃபி போட்டுக்க, நீயே குடிச்சுக்க. 4 பேர் குடிச்சுக்கலாம்ல. 1/2 லிட்டர் தானே, அது அப்படியே 4 பேர் குடிக்கலாம். வீட்ல போடுறதா நீ அவங்க போடுற மாதிரி டேஸ்ட்ல போட்டு தெரியா? நீ 100 ரூபாய் வச்சு அங்க வாங்கிடுவியா? அங்க 100 ரூபாய் பால் வாங்கலாம்ல, காஃபி தூள் வாங்கலாம்ல. 4 லிட்டர் போடல, அதுக்கு 1 லிட்டரே வாங்கிடு. அதான் அவ்வளவு வாங்கலாம்ல. இந்தாக்கா பிடிக்காதா? ஓ thank you so much. Thank you. அப்பா சிச்சுடி வந்து இப்படி வாய எடுத்து போலாமா? இப்படி பண்ணமா? வாங்க வாங்க. அவ வச்சிருப்பாங்க. யார் அடிக்கணும்? அந்த அக்கா. இந்த அக்கா பப்புடி ஒண்ணா டேமேஜ் பண்ணா. ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ கியூட்டா புட்டு புட்டுன்னு இருக்கா. பை பை. எனக்கு அவர் வாங்கடா. குடுத்துரு. அடிக்குறாங்க அவ்வளவுதான். ஐயோ பப்புடி பப்புடி பப்புடி. பாப்பா என்ன சொன்னாங்க? அக்கா எனக்கு கிஸ் கொடுக்க சொன்னாங்க. எனக்குலாம் கொடுத்தா, அக்காக்குலாம் கொடுத்தா. இவ போய் கொடுத்ததுக்கு நோ 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 அப்படிட்டா. ஏன்னா அந்த பாப்பாக்கு வந்து இவ்வளவு பிடிக்காதான்.
எங்க ரெண்டு பேருக்கு தான் பிடிக்குமாமா. அடுத்த மாசம் நாங்க வந்து பாம்பே கல்யாணத்துக்கு போறோம்னு எல்லாருக்கும் தெரியும்ல. அதுக்கு பேக்கிங் பண்றதுக்காக எங்களுக்கு ஒரு பெட்டி தேவைப்படுது. ஒரே ஒரு பெட்டி தான் இருக்கு, பற்றாக்குறையா இருக்கு எங்களுக்கு ட்ரெஸ் வைக்கிறதுக்கு. அதுக்கு இங்க வந்து நாங்க வந்து எங்க அப்பாவுக்கு ஒரு பெட்டி வேற ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோ இங்க வாங்க, நான் இந்த பெட்டி தான் பார்க்க நல்லா இருக்காமா. ஐயம்மா இங்க இந்த பெட்டி நல்லா இருக்காமா. ஜஸ்ட் 42,000. 42 பா, வாங்கிக்கோங்கப்பா. இந்த இங்க பாருங்க. ஓஹோ. இங்க பாருங்க, டெல்சி பாரிஸ். அதனால 42,000 ரூபாய். கட்டப்பை பத்தாது உங்களுக்கு இன்னைக்கு கொண்டு போறதுக்கு. ஒரு பெட்டி வாங்குவோம். இது வந்து டிராவல் குட்டி. எனக்கு இது வேணும், எனக்கு பெட்டி தான் வேணும். என் துணி வைக்கிறதுக்கு இது பத்தாது. பா வாங்க, வேணுமா? ஓடுங்க. இது பாரு, இது ஃபெஸ்டிவல் வரமா. எவ்வளோ? 7,000. ரிவர்ஸ் கியர் போட தெரியுதா? அப்பா பின்னாடி 7,000 ரூபாயா? 700 ரூபாயா? 7,000 ரூபாயா? 7,000 ரூபாய் மேடம். 6,999. அப்ப ட்வின் பெட்ஸ்ல நைட் ட்ரெஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பசிக்கிறதுக்கு அப்ப கோ கலர்ஸ் பேண்ட் பார்க்கலாம். KFC சிக்கன் சாப்பிடுமா இல்ல போறோம்ல தள்ளுண்டில நல்ல இட்லி தோசை வாங்கி தரேன். KFC சிக்கன். KFC சிக்கன் காசு அதோடா காமிச்சிரேங்க. பாக்கெட் குள்ள இருக்குல, ஒரு பிரைஸ் கூட வராது. வா, அப்பாவோட பாக்கெட் குள்ள இருக்கிற காசு தான் இன்னைக்கு வச்சு சாப்பிட போறோம். ஐயோ பசிக்குது. இப்போ பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு. சண்டேனாலே இப்படிதான் இருக்கும். இத வச்சு என்ன வாங்கலாம்? உன்னால முடிஞ்சா போய் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்துட்டேனா? வாங்கிட்டு வா. வரியா கூட? இது 49 ரூபாய். சிவனை வாங்கிட்டு போய் வாங்கிட்டா. அதுக்கு இந்த 49 ரூபாய். எங்க போய் உட்காருங்க சித்தப்பா, அது வர வரைக்கும். நீங்க அது வர வரைக்கும் எங்க உட்காருங்க. 49 ரூபாய் எங்க வரக்கூடாது. நான் எனக்கு பிடிச்சது வாங்க, அதான் சேலஞ்ச். என்னோட பீஸ முடிச்சிட்டேன் நான். இன்னும் சீஸ்ல இருக்கு. இது வந்து இருக்கு. அண்ணுக்கு. இல்லையா? இங்க பாருங்க. பர்கர்னா மட்டும் இவ்வளவு பெருசா வாய் வருது. இதுவே தக்காளி சாப்பாடுனா இப்படிங்கிற நல்லா இருக்கு. வாய் திறந்து ரொம்ப முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமான வேலை பார்த்துருக்கேன். சோறுதான் ரொம்ப முக்கியம். வேற யார் சாப்பிடுவா? எலும்புதான் மிச்சம் இருக்கு, அதையும் நட்டி எடுத்து வலிச்சு தின்னானா நிம்மதியா இருக்கும். சரி வாங்க. ஓகே பாய், நான் போய் ட்ரெஸ் எடுத்து வரேன். பாய். தூக்கம் வந்துருச்சு. ஸ்டீவன் ட்ரெஸ் வேண்டாமா? ஸ்டீ எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ்? நீங்களே சொல்லுங்க. சரி, கூல் காய் மாதிரி இருக்கு. நீங்களும் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது என்னோட நைட் ட்ரெஸ். நான் வந்து நைட் ட்ரெஸ் தான் வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு அதே மாதிரி பைஜாமா செட் கிடைச்சது. எங்க லெட் மீ ஸ்லீப். அது கரெக்ட் விட்டுட்டு இருக்கு. கரெக்ட் விட மாட்டேன். இவ கரெக்ட் விட மாட்டா, ஆனா தூக்கத்துல பேசுவா. கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ். ஓட்டனா பெரிய கத்துவா நைட்ல. எப்படி இருக்கு? நைஸ். நல்லா இருக்கா? அஸ்மக் இது எப்படி இருக்கு? இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வேற பேண்ட். 1600. 100 ரூபாய். இது வந்து வேக்யூம் கிளீனர். ஏய், வேக்யூம் கிளீனர் இல்ல, இது அயர்ன் பண்ற மிஷின். எப்படி இப்படி வச்சு இப்படி அயர்ன் பண்ணுவீங்க? ஆமா, இப்படி தொங்க போட்டு இப்படி அயர்ன் பண்ணாவே அது அயர்ன் ஆயிரும். இப்படி வச்சு அப்படியே க்ளீன் பண்ணுவாங்க. உனக்குலாம் ஒண்ணும் தெரியாது. அதுக்குதான் இங்க பாரு, இந்த டப்பா, இந்த பைப்பு எல்லாம் அதுக்குதான் இருக்கு. இத வச்சு தேய்ப்பாங்க இப்படி துணிய. லூசுப்பா,
இங்க க்ளீன் ஆகும்க்கா. அது அப்படியே இதுல போய் இதுக்குள்ள போயிரும். அது அங்க ஸ்டீம் வரும். உனக்கு ஒண்ணு தெரியாது, கம்முனு போ. சரி அதே இப்ப கேளு போ. இது என்னது? ஐ மீன் ட்ரெஸ் அயன் பண்றது. என்ன வந்து வா வா வா. அசிங்கப்படுத்தேன். ஸ்டீமர். ஸ்டீமர். ஆமா ஸ்டீமர். பாக்குறோம்ல. அப்பா அப்பா தப்பா பண்ண இல்ல, அங்க போடணும். கண்ணை இப்படி மூடிட்டு போகணும். ஏஸ்தெட்டிக் லுக் மாதிரி நிறைய ட்ரெஸ். எஸ்தட்டிக்னா நான் அப்படியே மூஞ்சிலே குத்திடுவேன். பாரு ஷர்ட் எல்லாம் பாரு. ஷூ பண்ணணும் சார். ஐஸ்கிரீம் வாங்க போறேன். அவங்க மெக்டானல்ட்ஸ்ல தான் ஐஸ்கிரீம் வாங்குவாங்க, நம்ம நான் பர்கர் கிங்ல தான் ஐஸ்கிரீம் வாங்குவேன். இங்க தான் எனக்கு அந்த சாஃப்டி கேஸ் சண்டே கிடைக்கும். சண்டேஸ் சாக்லேட் சண்டேஸ் ஐஸ்கிரீம். ஏன்னா வந்து வெளியே மழை பெய்யுதா, மழையோட சேர்த்து அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்க வெயிட் பண்ணலாம். 100 ரூபாய் செலவு பண்ணி முடிச்சிட்டோம். என்ன வாங்கியிருக்கேன்னு காமிச்சிடு. ஐஸ்கிரீம் மெக்ஸ்லர்லி ஓரியோ. ஒண்ணுதான் வாங்கியா? ஆமா, ஒண்ணுதான் 150 ரூபா கிட்டியா? நீங்க ஒண்ணு வாங்க விட்டாதானே காசு கொடுக்கலாம். 150 ரூபாய்ல இல்ல, 100 ரூபாய்க்கு நாங்க 100 ரூபாய்க்குள்ள வாங்கிட்டு வந்துட்டோம் பாரு. வெளியே மழை பெய்யுது, செமையா இருக்குல்ல. அப்படியே மழையோடு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அப்படியே சுகமா இருக்குது. எப்படிமா இருக்குது? சுகமா இருக்குதா? உனக்கு சுகமா? நாங்க போய் மழையை ரசிக்க போறோம். நீங்க அப்படியே பின்னாடியே வாங்க, அக்காவை கூப்பிட்டு. 90 ரூபீஸ்க்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம். இது யாரு? இங்க பாரு. ஏய் இங்க வா. அப்பா அப்பா ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடு. ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடு. அப்பா திருடுறாப்பா. ஓகே சாப்பிட்டு இருக்காங்க. மழை பாத்தீங்களா? இந்த கிளைமேட்ல this feeling is always best. பா, நான் இதுக்கு மேல தர மாட்டேன். வாங்கினது நான் தான் வாங்க கூடு. எல்லாரும் நம்மள தான் வாங்க கூட விட. எவ்வளவு கொடு. சிச்சுகுடிக்கு வந்து உள்ள இருந்து பலம் வந்துருச்சு. ஐஸ்கிரீம் வந்து இவ கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நான் தான் சாப்பிடுவேன். சிச்சு அதான் கடைசியில இங்க இருந்து ஃபர்ஸ்ட் நல்லா இல்லப்பா. வந்தினம் மிதிச்சு தள்ளிடு, ஓடி போயிரு. கம்மிட்டு தின்னது நீங்க தானே ஐஸ்கிரீம் அல்வாய் சாப்பிட்டீங்க. ஆமா, நீ என்ன பண்ண? இது நானே வந்து தரேன். எனக்கு மட்டும் எனக்கு வேண்டாம். எனக்கு மட்டும் தண்ணி ஐஸ்கிரீம் வேணுமா வேண்டாமா? அக்கா, பாப்பு குட்டி ரொம்ப ஓர பண்ணாத. போ போ. இவ்வளோ வரும்போது அனுபவம் அது கடைசியில தான் தருவேன். மாடி சண்டை போட பார்க்குறேன். இப்போ நாங்கள் திரும்பி எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டா நீலம்பூர். இப்போ நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். செம்மை அங்கே அந்த கோயம்புத்தூர் மெயின் சிட்டியை விட இங்கே தான் நல்ல மழை பெஞ்சிருக்கு. நான் கூட மழையில் நடந்துட்டு தான் இருக்கேன். இதோட vlog completed. இப்படி தான் நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் எல்லாத்தையும். எப்படி எதில் கம்ப்ளீட் ஆகுன்னு எங்களுக்கே தெரியும்.